இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெந்த் என்னும் காலங்கள் நமக்கு போதிக்கும் சிறப்பான பாடங்களை நாம் கற்று வருகிற இந்த சூழ்நிலையிலே பரிசுத்த வாரத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை நாம் ஆய்ந்து வருகிறோம். அந்த ஒழுங்கின்படி இன்றைய நாள் தைலாபிஷேக நாள் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசிலும் அவருடைய பாதத்திலும் ஒரு பெண் தைலத்தை ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணின ஒரு நாளாக, அந்த செயலை நினைவு கூறும் தினமாக இது உள்ளது. இந்த நிகழ்ச்சியை 3 சுவிசேஷகர்கள் பதிவு செய்கிறார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6-13 வசனங்களிலும், மார்க்கு 14ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலும், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலும் இது பதிவு செய்யப்படுகிறது. இதே போல் ஒரு நிகழ்ச்சியை லூக்கா 7வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்தாலும் அது இந்த நிகழ்ச்சியிலிருந்து வேறுபட்ட நிகழ்ச்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே மாதிரியாக அது அமைந்திருந்தாலும் அந்த நிகழ்ச்சியின் வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே கொண்டு வந்து தைலத்தை ஊற்றினவள் பாவியான ஒரு ஸ்திரீ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த 3 சுவிசேஷங்களும் குறிப்பிடுகிற நபர் மார்த்தாளின் சகோதரியாகிய மரியாள் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் மரியாளின் பெயர் குறிப்பிடப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இயேசு இந்த நிகழ்ச்சியை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர் சொன்ன சில வார்த்தைகளை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். 6வது வசனம், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் என்கிற வார்த்தையை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். அடுத்து 9வது வசனத்தில் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். இந்த நற்கிரியை நற்செய்தியாகவே அறிவிக்கப்படும் என்பதை ஆண்டவர் முன்னுரைக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த நாளின் இந்த நிகழ்வு எனக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? 14ஆம் அதிகாரத்தில் மார்க்குவிலே எடுத்துக்கொள்வீர்களானால் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இந்த விஷயம் எதற்காக நடந்தது என்பதை யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிற உண்மை என்ன? மரியாளினுடைய பூரணமான அர்ப்பணிப்பை விவரிக்கும் செயலாக இந்த செயல் அமைந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். கடவுளிடத்திலே அவள் வைத்திருந்த அன்பும் ஆண்டவருக்காக அவள் கொண்டிருந்த அர்ப்பணிப்பும் அது தூய்மையானது மாத்திரமல்ல, விலை உயர்ந்தது மாத்திரமல்ல, அது முழுமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தைலம் என்கிற வார்த்தை நறுமண தைலத்தை குறிக்கும். சென்ட் என்று நாம் சொல்லுகிறோமே, அதை குறிக்கும். அதனுடைய தூய்மையை குறிப்பதற்காகத்தான் அந்த வார்த்தையில உத்தம தைலம் என்று வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நலதம் என்கிற உத்தம தைலம். உத்தம தைலம் என்றால் கலப்படம் இல்லாத தூய தைலம். அது மாத்திரமல்ல, அது விலை உயர்ந்தது, அதிகமான விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒன்று. ஆனால் இயேசுவின் பாதத்திற்கு அது கொண்டு வரப்பட்ட போது அது அவருடைய சிரசிலும் அவருடைய பாதத்திலேயும் முழுமையாக ஊற்றப்பட்டது. நீங்கள் கவனிக்கலாம், அது விலை உயர்ந்து என்பதற்காக
மிக தூய்மையானது என்பதற்காக மரியாள் அதை ஊற்றும் போது ஒரு பகுதியை எடுத்து வைத்து கொண்டு கொஞ்சத்தை மாத்திரம் அவள் ஊற்றி இருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, மார்க் 14:3 சொல்லுகிறது, வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அவருடைய பாதத்திலே அல்லது அவருடைய சிரசிலே அவள் ஊற்றினாள். அப்படி என்றால் அவளுடைய அர்ப்பணிப்பிலே எந்த விதமான தேக்க நிலைகளும் கிடையாது. உடைத்து ஊற்றினாள் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் அங்கே மீதி எதுவும் வைக்கப்படவில்லை, சகலமும் ஊற்றப்பட்டு விட்டது என்பதுதான் அதன் பொருள். நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களா? ஆண்டவர் மீது நீங்கள் கொண்டிருக்கிற அன்பும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் எத்தன்மை உள்ளது? நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? உங்களுடைய வாழ்வின் முதன்மைகள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறதா? இது முதலில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இரண்டாவதாக, அது எந்த விதமான மீதியும் வைக்கப்படாமல் முழுவதுமாக கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதா? அந்த உடைத்து ஊற்றுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அல்லது மூடியை திறந்து ஊற்றுகிற அனுபவத்தில் நாம் இருக்கிறோமா? மூடியை திறந்து தைலம் ஊற்றப்பட்டிருந்தால் அதிலே பாக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் உடைக்கப்பட்ட போதோ அது முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்டது. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேடுகிறார். இந்த லெந்து காலங்கள் இந்த கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய அர்ப்பணிப்பின் தரமும் தன்மையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்கான சவாலை இது எழுப்புகிறது. மன்றாடுவோம் ஆண்டவரிடத்தில். சிலுவையின் அண்டையிலே நாம் கடந்து வருவோம். அவருடைய பாதம் தஞ்சம் அடைவோம். வாழ்க்கையை சரணாக்குவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளே நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்ட விலை உயர்ந்த பாடத்திற்காகவும் நன்றி. வாழ்க்கையிலே எதை கற்றுக்கொண்டோமோ அதை செயல்படுத்த கிருபை தாரும். பூரணமான ஒரு அர்ப்பணிப்பை எனக்கும் எங்களுக்கும் தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.